இப்பொழுது எங்களோடு வருகின்றவர் சற்று வித்தியாசமான பரப்பிலே இயங்குகின்றவர். லத்தீன் அமெரிக்க புரட்சியாளரான சேகோராவின் பொலிவியன் டயரியின் தமிழ் மொழிபெயர்ப்பாளர், ஆப்பிரிக்க நாவலாசிரியர் கூகி வா தியாங்கோவின் சிலுவையில் தொங்கும் சாத்தான் நாவல் இவரது குறிப்பிடத்தக்க மொழிபெயர்ப்பில் வெளியானது. தமிழக லத்தீன் அமெரிக்க நட்புறவுக் கழகத்தின் அமைப்பாளர்களில் ஒருவராகவும் இருக்கின்றார். கியூபா அரசின் அழைப்பின் பெயரில் கியூபா சென்று வந்தவர். தமிழில் குறிப்பிடத்தக்க ஒரு பெண்நிலை அரசியல் பெண்நிலைவாதியாக கருத்துக்களை உருவாக்குபவராக இருக்கின்றார் இந்தியாவிலே. அவர்தான் அமரந்தா. அமரந்தா இந்த விடயங்கள் குறித்து என்ன கூறப்போகிறார் என்பதனை அவரை இணைத்து பார்ப்போம். அவர் என்ன இந்த தன்னுடைய போராட்ட, அதாவது தான் சார்ந்து மொழிபெயர்த்த விடயங்கள் அல்லது நேரடியாக கியூபா சென்று அங்கு அனுபவித்த விடயங்கள் குறித்து அவர் என்ன கூறப்போகின்றார் என்பதை பார்ப்போம். பெண்ணியம், அரசியல், சமூகம், இலக்கியம், மொழியாக்கம் என்று பல்வேறு துறைகளில் தன்னுடைய ஈடுபாட்டையும் செயற்பாடுகளையும் வெளிப்படுத்தி வருகின்ற இந்திய தமிழகத்தைச் சேர்ந்த அமரந்தா தொடர்பில் இருக்கின்றார். வணக்கம் அமரந்தா. வணக்கம். ஆம், அதாவது நீங்கள் பெருமளவிலான அரசியல் கட்டுரைகள், சமூகம் சார்ந்த கட்டுரைகள், பெண் போராளிகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பலவற்றை ஏற்கனவே வெளிப்படுத்தி இருந்தாலும் ஈழம் தொடர்பான, ஈழத்திலே போருக்கு பிந்திய சூழலில் பெண்களுடைய, முன்னாள் பெண் போராளிகளுடைய நிலைமை குறித்த இன்றைய கலந்துரையாடலில் உரையாட வருகின்ற பொழுது உங்களை ஈழம் தொடர்பான ஈடுபாடு கொண்ட தமிழ் கேட்டுணர்கள், நேயர்கள் பலர் உங்களை அறிந்திருக்காமல் இருக்கலாம். எனவே உங்கள் பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுடைய நேயர்களுக்கு வழங்குங்களே. நன்றி. நான் பெரும்பாலும் அறியப்பட்டது என்னுடைய மொழிபெயர்ப்புகளின் மூலமாகத்தான். அதாவது தொடக்கத்தில் லத்தீன் அமெரிக்க இலக்கிய மூலமாக நான் என்னுடைய பணியை தொடர்ந்தேன். அதன் பிறகு லத்தீன் அமெரிக்க இலக்கியம் என்பது வெறும் புனை இலக்கியமாக மட்டுமே நின்று விடாமல் அது சமூகத்தின் பல்வேறு தளங்களை பிரதிபலிப்பதாக இருப்பதால் நான் தொடர்ச்சியாக அதனுடைய போராட்டங்கள், அரசியல் என்று விரிவாக அந்த நாடுகளினுடைய பல்வேறு அம்சங்களை பற்றிய விஷயங்களை நான் மொழிபெயர்த்தேன். அதனூடாக நான் பயணப்பட்ட போதுதான் கியூபா, நிகராகுவா போன்ற மக்கள் புரட்சியின் மூலமாக ஆட்சிக்கு வந்த அமைப்புகள் என்னென்ன மாதிரியாக பெண்களுடைய பிரச்சனைகளை அணுகியிருக்கின்றன என்பதை நான் ஆராய்ந்து பார்த்தேன். இடையே நான் நிழல்களின் உரையாடல் என்ற பெயரில் மொழிபெயர்த்த ஒரு நாவல், அது நாவல் என்று சொல்வதை விட அது ஒரு டெஸ்டிமனி. அர்ஜென்டினாவில் பிறந்த ஒரு பெண்ணும் மற்றொரு பெண்ணுமாக அவர்கள் அந்த நாட்டில் நடந்த, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெரோன் காலத்தில் எத்தகைய காட்டுமிராண்டித்தனமான படுகொலைகள் அங்கே நடத்தப்பட்டன என்று அந்த சூழ்நிலையை பற்றி பேசிக் கொள்வதாக அமைந்த நாவல் அது. அதை வாசிக்கும் பொழுதுதான் ஒட்டுமொத்தமாக லத்தீன் அமெரிக்க நாடுகளை பற்றிய அக்கறை எனக்கு ஏற்பட்டது. இன்று வரை அது தொடர்கிறது. இப்ப சமீப காலத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈழத்தில் நடந்து முடிந்த கோரமான போரில் நிலைமைகள் எல்லோருடைய மனசாட்சியையும் போட்டு உலுக்கிய ஒரு நிகழ்வு அது. அப்போது இந்த ஐநா மனித உரிமைகள் மன்றத்தில் அநியாயமாக ஒரு சிறிய அளவில், அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட போவதில்லை, ஆனாலும் அதற்கு கூட பெரிய அளவில் எதிர்ப்பு ஏற்பட்டு அதற்கு கியூபாவே முன் நின்று தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தது எனக்கு மிகுந்த மனவேதனை ஏற்படுத்தியது. அப்போது தொடங்கி நான் உன்னிப்பாக நிலைமைகளை கவனித்து வருகிறேன். இந்த வகையிலே, அதாவது நீங்கள் இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளினுடைய பெண்கள், அந்த நாடுகளிலே இடம்பெற்ற புரட்சிகளுக்கு பின் அந்த புரட்சிகளிலே நேரடியாக பங்கு கொண்ட பெண்களுடைய சமூகம், அவர்கள் அதற்கு பின் எதிர்நோக்கிய சமூக ரீதியான பிரச்சனைகள் அல்லது வாழ்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து நீங்கள் உரையாடல்களாக கூட நீங்கள் வெளியிட்டதாக கூறினீர்கள். அந்த அனுபவங்கள் குறித்து அந்த நாடுகளிலே அந்த போருக்கு பின்னரான சூழ்நிலையில் பெண்களுடைய முன்னாள் பெண் போராளிகளுடைய நிலைமைகள் எல்லாம் எவ்வாறு இருந்தது என்பதை சற்று விளக்குங்களேன்.
கியூபாவை பொறுத்தவரை கியூபா புரட்சி என்பது நீங்கள் எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். அங்கே ஒரு நிலையான சோசியலிச அரசு தன்னுடைய ஆட்சியை ஸ்திரமாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 50 ஆண்டுகளை கூட அவர்கள் கொண்டாடிவிட்டார்கள். அந்த புரட்சியில் பார்த்தீர்களானால் நேரடியாக ஆயுத போராட்டத்தில் பங்கெடுத்த பெண்கள் என்பது எண்ணிக்கையில் மிக குறைவுதான். ஆனால் கடைசி கட்டத்தில், அதாவது புரட்சிகர படை நாட்டுக்குள் நுழைந்து வெற்றியை எட்டுகிற தருவாயில் அங்கே பல்வேறு பெண்களும் அதில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லாம் ஆயுதம் எடுத்து போராடினார்கள் என்று இல்லை. ஆனால் அவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டதே அந்த நாட்டின் அரசாங்கத்தை எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓட வைத்தது. பத்திஸ்தா என்ற கொடுங்கோல் ஆட்சியாளர் அந்த நாட்டை விட்டே ஓடிவிட்டார் புரட்சியாளர்களை கண்டு பயந்து. அப்படி அந்த பெண்கள் பின்னால் இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ஆட்சி வந்த உடனே என்ன ஆகிறது, பொதுவாக பல நாடுகளிலும் என்ன ஆகியிருக்கிறது என்றால், அந்த பெண்களுக்கு என்று பின்னால் ஒரு ரோல், அந்த நாட்டை அதே போன்ற ஒரு விடுதலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு பங்கு அவர்களுக்கு அளிக்கப்படுவதே இல்லை. அதனால்தான் பல்வேறு பெண்களும் போராளிகளாக இருந்த போதிலும் அங்கே அவர்களுக்கு அதற்கு பின்பாடான நிலைமை வந்து சாதாரணமான பெண்களைப் போலவே ஏமாற்றத்திலும் முடிந்து விடுகிறது. ஆனால் கியூபாவை பொறுத்தவரை அவ்வாறு இல்லை. அவர்கள் உடனடியாக கமிட்டிஸ் ஃபார் த டிஃபென்ஸ் ஆஃப் த ரெவல்யூஷன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் பல்வேறு தளத்தில் பல்வேறு துறைகளில் இயங்குகிற பெண்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு நாட்டில் அனைத்து பெண்களுக்குமான ஒரு திட்டத்தை அவர்கள் தயாரிக்கிறார்கள். அந்த டாக்குமெண்ட் கூட என்னிடம் இருக்கிறது. அதில் பார்த்தீர்களானால் எல்லா விதமான திறமைகளை கொண்ட பெண்களுக்கும் எவ்வகையில் புரட்சிகர அரசாங்கத்திற்கு உறுதுணையாக செயல்பட வைக்க முடியும் என்பதை மிக அழகாக திட்டமிட்டு அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதில் போராளிகளாக ஆயுதமேந்தி போராடியவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு போராட்டத்தில் ஈடுபட விருப்பம் இருந்தால் அவர்கள் கியூபா ராணுவத்திலேயே தொடர்ந்து பங்கேற்று செயலாற்றுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. கியூபாவில் அதற்கு பின்பு ஒரு பெரிய அளவில், அதாவது அந்த அமெரிக்க ராணுவம் மூடுருவியது அல்லவா, பே ஆஃப் பிக்ஸ் இன்வேஷன், அதன் பிறகு பெரிய அளவில் கியூபாவில் உள்நாட்டிற்குள் போர் என்பது கிடையாது. ஆனால் வெளியே பல நாடுகளுக்கும் அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் உதவுவதற்காக படைகளை அனுப்பியிருக்கிறார்கள். அதில் பல்வேறு விதமான பெண்கள், எப்படி ஆண்கள் போனார்களோ அதே அளவு பெண்களும் போகிறார்கள். அதில் ஆயுத போராளிகளும் உண்டு. அதே சமயம் மருத்துவர்கள், அறிவியல் அறிஞர்கள் போன்ற செவிலியர்கள் போன்ற பல்வேறு தரத்தில் பணியாற்றிய பெண்களும் உண்டு. எனவே அந்த கியூபா நாட்டை பொறுத்தவரை பெண் போராளிகளின் வாழ்க்கை என்பது மிகுந்த ஏமாற்றமாக சாதாரண ஒரு அடுப்பூட்டும் பெண்கள் நிலைமைக்கு அவர்கள் தாழ்ந்து விடவே இல்லை. இன்றளவும் அவர்கள் அவரவர் தகுதிக்கேற்ப, உண்மையை சொல்ல போனால் அங்கே அதிகமாக கல்வி கற்று அறிவியல் துறையில் பணியாற்றும் பெண்கள் தான் மிக மிக அதிகம். உலகிலேயே மிக அதிகமான எண்ணிக்கை என்று சொல்கிறார்கள். அதாவது மருத்துவ ரிசர்ச், மெடிக்கல் ரிசர்ச் துறையிலும் பல்வேறு துறைகளிலும் பெண்களுடைய அறிவு சார் துறைகளில் பெண்களுடைய பங்களிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இதே போன்ற பாணியில் நிகராகுவாவில் 79 புரட்சி வெற்றி அடைந்து டேனியல் ஆர்டெகா தலைமையில் ஆட்சி அமைந்த போது அதே போல பெண்களுக்கு கியூபாவை விட நிகராகுவா புரட்சியில் பங்கேற்ற பெண்களின் எண்ணிக்கை மிக அதிகம். அங்கே வந்து படிக்காத பல பெண்கள், விவசாய கூலிகளாக வேலை செய்திருக்கிற பெண்கள் பலரும் வந்து இந்த புரட்சியில் நேரடியாக பங்கேற்றுக் கொண்டவர்கள். அவர்களுக்காக இதே போன்ற முறையில் ஒரு முயற்சி செய்யப்பட்டது. அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கையிலேயே உங்களுக்கு எல்லாம் தெரியும், 10 ஆண்டுகளில் 89ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு அங்கு எலெக்ஷன் வந்து விட்டது. அதனால் அந்த முயற்சிகள் எல்லாம் பாதியில் அப்படியே கைவிடப்பட்டு போயின. இன்றைக்கு திரும்பவும் அந்த டேனியல் ஆர்டெகாவின் ஆட்சி இருப்பதால் அங்கு எப்பேற்பட்ட புனரமைப்பு நடவடிக்கைகள் நடக்கின்றன என்று கவனித்துக் கொண்டிருக்கேன். பெருமளவில் சொல்லிக் கொள்கிறார் போல இன்னும் மாற்றங்கள் அங்கு வரவில்லை. ஆனால் கியூபா புரட்சியை பொறுத்தவரை நிறைவளிப்பதாக இருக்கிறது. என்ன இருந்தாலும், ஆனால் நான் நேரே கியூபாவுக்கு 2003ஆம் ஆண்டு சென்றிருந்த போது ஒரு விஷயம் எனக்கு தெரிந்தது. நான் சில ஆயுதமேந்தி போராடிய பெண்களை சந்தித்து பேசினேன். அதே போல பல்கலைக்கழக பேராசிரியர்களை சந்தித்து பேசினேன். அவர்கள் எல்லாம் சொன்ன தகவல் வந்து, இங்க எல்லாமே பிரமாதமாக இருக்கிறது தான், ஆனால் ஆண்களின் மனநிலை என்பது மேலும் மேலும் திரும்ப திரும்ப பெண்களை சமையல் செய்பவர்களாக, வீட்டு வேலையில் தன்னுடைய பெரும்பகுதி நேரத்தை செலவழிக்க முயற்சிக்கிறவர்களாக அப்படித்தான் இருக்கிறது என்பதை சொன்னார்கள். இது சம்பந்தமான ஒரு திரைப்படம் கூட நான் பார்த்திருக்கிறேன். போர்ட்ரேட் ஆஃப் தெரேசா என்ற தலைப்பில் ஒரு படம். அந்த பெண் ஃபேக்டரியில் வேலை செய்கிறாள், அவள் கணவனும் வேலை செய்கிறார். அவர் மிகுந்த திறமைசாலி என்ற பரிசை பெறுகிறார். மிகுந்த திறமைசாலியான ஊழியர் என்ற பரிசை அந்த பெண் பெறுகிறார். ஆனால் அவளுக்கு வீட்டு வேலையில் அவள் கணவன் எந்த விதமான உதவியும் செய்வதில்லை. அவள் படாதுபாடுபட்டு அந்த நிலைமைக்கு வருகிறார். ஆனால் கடைசியில் என்ன ஆகிறது என்றால், இந்த கணவன் வேறொரு பெண்ணுடன்
உறவு வைத்துக் கொண்டு போவதை அவள் கண்டிக்கும் போது இட்ஸ் டிஃபரண்ட் வித் அ மேன் என்று அவர் சொல்கிறார். அப்போது அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் என்று அந்த பெண் அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதாக அந்த படம் முடியும். இதை நான் பார்த்த ஞாபகம் இருந்தது. நான் அவர்களிடம் கேட்டேன். அவர் ஒரு ராணுவத்தில் இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற பெண். அவர் சொன்னார், உண்மைதான், இங்கே அப்படித்தான் இருக்கிறது. அதாவது இங்கே சமூக அளவில் எல்லாவித மாற்றங்களையும் புரட்சி செய்துவிட்டது. ஆனால் ஆண்களின் மனநிலையில் மாற்றம் என்பது முழுமையாக செய்ய முடியவில்லை புரட்சியால். ஏனென்றால் அது மனிதன் தானே முடிவெடுத்து செய்ய வேண்டிய மாற்றம். அது இன்னும் நிகழவில்லை என்பது துரதிருஷ்டம் தான் என்று அவர் ஒப்புக்கொண்டார். அதாவது ஈழத்து நிலைமைகள் குறித்து நீங்கள் இப்பொழுது தேடுவதாகவும் அறிந்து கொள்ள முற்படுவதாகவும் ஏற்கனவே பேசும்போது குறிப்பிட்டிருந்தீர்கள். உண்மையில் இந்த கியூபா புரட்சி அல்லது நிக்கரகுவா புரட்சிகள் என்பது அங்கு புரட்சியில் ஈடுபட்டவர்கள் அந்த புரட்சியை வெற்றி கொள்ளுகின்ற பொழுது அங்கே புரட்சிக்கு பிந்திய சூழலிலே தங்களுடைய போராளிகளுடைய வாழ்நிலை குறித்து அந்த அங்கு ஆட்சியிலே இருக்கின்ற அதிகாரத்திலே இருக்கின்ற அரசாங்கங்கள் நேரடியாக கவனம் செலுத்த முடிந்தது. காரணம், புரட்சியில் ஈடுபட்டவர்களே அங்கு ஒரு அரசை நிறுவி இருக்கிறார்கள், ஒரு அரசாங்கத்தை நிறுவி இருக்கிறார்கள். ஆனால் இன்று ஈழத்து நிலைமை துர்ப்பாக்கியமான நிலைமை என்னவென்றால், ஒரு புரட்சியை நடாத்தியவர்கள் புரட்சியிலே படுதோல்வியை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தோல்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே தோல்விக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகத்தின் மீது வெற்றி கொண்ட ஒரு அரசாங்கம் கடுமையான அழுத்தங்களையும் கடுமையான உபாதைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது அந்த அரசாங்கம். எனவே இவ்வாறான ஒரு சூழலை, அதாவது இந்த லத்தீன் அமெரிக்க சூழல் என்பது போரிலே ஈடுபட்டவர்கள் அங்கு அரசாங்கத்தை அமைத்தார்கள். எனவே தங்களோடு போரிலே ஈடுபட்ட சக பெண் போராளிகளுடைய வாழ்நிலை குறித்து அக்கறை கொண்டு அல்லது அவர்களை சமூக ரீதியாக அவர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுப்பதிலே அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். ஆனால் ஈழத்தை பொறுத்தவரையிலே முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலை காணப்படுகிறது. இங்கு போரிலே ஈடுபட்டவர்கள், புரட்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். எனவே அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட சமூகத்திலே இரண்டு விடயங்கள் காணப்படுகின்றது. ஒன்று, இந்த யுத்தத்தினால் கணவரை இழந்த பெண்கள் இன்று வடக்கு கிழக்கிலே இலங்கையினுடைய தமிழர் தாயக பகுதிகளில் ஏறத்தாழ 85,000 பெண்கள் குடும்பங்களுக்கு தலைமை தாங்குவதாக கூறுகிறார்கள், கணவர்களை இழந்திருக்கிறார்கள். அதே போல் ஏறத்தாழ 5,000-6,000 பெண் போராளிகளுக்கு மேல் இன்னும் முகாம்களிலே தடுத்து வைக்கப்பட்டும் பலர் தடுத்து வைக்கப்பட்டு புனர்வாழ்வளிக்கப்பட்டு மீண்டும் சமூகத்திலே இணைக்கப்படுகின்றோம் என்ற போர்வையிலே இணைக்கப்பட்டாலும் நேரடியாக படையினருடைய கண்காணிப்பிலே அவர்கள் பல்வேறு இன்னல்களையும் இம்சைகளையும் எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது. எனவே உங்களுடைய இந்த லத்தீன் அமெரிக்க அனுபவங்களோடு இந்த இலங்கையினுடைய ஈழத்து அனுபவத்தை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? நீங்கள் சொன்னது போல லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலையில் தான் ஈழ போராளிகள் இருக்கிறார்கள். எனக்கு இது ஈழ போராளிகளை பற்றி பேசும்பொழுது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில், இந்தியா என்பது ஒரு செயற்கையான ஒரு அமைப்பு தான். இங்கே பல்வேறு மாநிலங்களில் இந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு பல்வேறு அநியாயங்கள் நடந்திருக்கின்றன. அதாவது தன்னுடைய சொந்த மக்களின் மீதே ராணுவம் என்பது படுமோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வரலாற்றில் படிக்கும் பொழுது ஈழத்தில் நடந்து கொண்டிருப்பதை எங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன கேட்டால், அவர்களுக்கு உடனடியாக ஒரு பெரிய அளவில் எழுச்சி என்று வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தால் கூட அவர்கள் கொண்ட கொள்கையை விட்டு விலகாமல் தொடர்ச்சியாக நம்முடைய நாட்டை சேர்ந்த போராளிகளுக்கும் சரி மற்ற பெண்களுக்கும் சரி எவ்வகையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை அவர்கள் தொடர்ந்து சிந்தித்து அதற்கான அதெல்லாம் டாக்குமெண்ட் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. இது ஒரு வெளியிலிருந்து பேசுகிற ஒரு பெண்ணாக அந்த போராளிகள் மனதில் என் மீது காழ்ப்பு உணர்ச்சி கூட வரலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த முயற்சி என்று கைவிடவே கூடாது. அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துயரங்களையும்